ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன்ஸ் டைம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பச்சை பயிறு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்குங்க. இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸ் கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதுக்கு தேவையான பொருட்களாக எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று நான் பார்த்துடலாம். பச்சைப்பயிர் பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் ஊற வச்சு 1/4 கிலோ பச்சைப்பயிறுங்க. இது 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 தக்காளி ஒரே ஒரு ஓட்டு மிக்சியில் ஓட்டி வச்சுருக்கேங்க. ஒரு 10 பல் பூண்டு, புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கருவேப்பிலை ஒரு கொத்து, சோம்பும் கடுகும் 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், வெங்காயம் ஒரு 3, கொத்தமல்லி தேவைக்கேற்ப. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, குக்கரில் பச்சை பயிர் ஊற வச்சு வச்சுருக்கேன்ல, நைட் 8 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இதை வந்து நல்லா அலசிட்டு நான் இதை வந்து குக்கரில் சேர்த்து 1 டம்ளர் நல்லா தண்ணி ஊற்றி நான் வந்து இதை வேக வச்சுக்க போகிறேன். இது கூடயே உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ப்ளஸ் இது கூட வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து தேவைக்கேற்ப நம்ம வந்து மூடி ஒரு 2-3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 விசிலே போதும், ஏன்னா ஊறி இருக்குது, அதனால சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நான் கடாயை ஆன் பண்ணிக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் சோம்பும் கடுகும் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்க, இதையும் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த கையோட நான் வந்து பூண்டு ஒரு 10 பல்ல எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு நசுக்கி போட்டோன்னா முழுசாக போட்டால் தான் இதுக்கு டேஸ்ட்டு. இது வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த 3 வெங்காயத்தை நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் சேர்த்து இது நல்லா பொன்னிறமாக வரட்டும். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரையும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு, தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கேன். இதுக்கு எவ்வளோ வேணால் கருவேப்பிலை செய்யலாம். கருவேப்பிலை வாசனை தான் இதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். நான் வந்து ஒரு கொத்து நல்லா நிறையவே கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கி விட்டுட்டு இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி நான் வந்து ஒரே ஒரு ஓட்டு மிக்சியில் ஓட்டி அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இதுவும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரையும் நல்லா கலந்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து நான் வந்து மசாலா சேர்த்துக்கிறேன். நான் வந்து மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அப்புறமா திரும்பி நெக்ஸ்ட் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் வந்து இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் இதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வணங்கி வரட்டும். பச்சை வாசனை போகணுங்க. மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் நல்லா பச்சை வாசனை போகட்டும். அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்தோடனே இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், பச்சை பயிரை வேக வச்சு வச்சுருக்கேன்ல, அதை வந்து ஊற்றி போகிறேன். தண்ணியோடையே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிச்சு வரட்டோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் இதை கலந்து விட்டுட்டு புளி கரைசல் ஊற்றிக்க போகிறேன். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து இது கூட சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புளி கரைசல் ஊற்றியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இது கூடயே நான் இப்போ நெக்ஸ்ட் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இது கொஞ்சம் திக்காக இருக்குது, ஸோ அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கலாம் தண்ணி, அது போதும். கொஞ்சம் திக்காகவே வருங்க. நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது பச்சை பயிர் நல்லா வெந்து வந்திருக்கிறதால உங்களுக்கு இன்னும் திக்காகவே வரும் குழம்பு. ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா கலந்து மூடி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் மூடி வச்சுருக்கேன். மூடி வச்சுட்டு இப்போ வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம குழம்பு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். மொத்தமே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொஞ்சம் நடுவில் இடையில கலந்து விட்டோம். கீழே தீஞ்சு போயிடக்கூடாது.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போனால் கொத்தமல்லி தழை தூவி இப்போ வந்து சர்வ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவியாச்சு. நம்ம குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதே மாதிரி வீடியோஸ் எங்கள் சேனலில் பார்க்க கண்டிப்பாக கிச்சன் சேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.